தட்டைப்பயிறு காரக்குழம்பு இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, சீரகம் பொரிஞ்சதும் பூண்டு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி பழம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வேகட்டும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் ஆட் பண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் ரெண்டும் ஆட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா வெறும் சுரைக்காயில் மட்டும் கூட வச்சுக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற தட்டைப்பயிரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கத்திரிக்காய் வேகட்டும். காய் வெந்ததும் கடைசியாக நம்ம மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இது போல் நீங்களும் தட்டைப்பயிறு காரக்குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.